நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். ஆமென். நீங்க ஆண்டவர் உங்களை நல்லா நடத்துறாருன்னு நான் சொல்லுவேன். ஆமென். நீங்க கடினமான பாதைகளை நீங்க நடந்தாலும், நீங்க முட்கள் மேல் நீங்கள் நடந்தாலும், தேவன் உங்க வலது கையை பிடிச்சி அவர் உங்களை அற்புதமா நடத்துறாருன்னு நான் சொல்லுவேன். ஆமென். இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு உங்க கையில வரலாம்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நீங்க நெருக்கத்துல இருக்கலாம், ஆனா ஒரு நொடி போதும் ஆண்டவர். ஏன்னா யோசேப்ப ஒரு செகண்ட் தான், ஆமென், ஒரு ராத்திரி தான், ஒரே ராத்திரி தான், மறுநாள் காலையில் அவன் ராஜாவா இருந்தான். அவன் நான் சொல்றேன், ஒரு நொடி போதும் உங்களை அவர் கண்ணோக்கி பார்க்க, உங்களை கணக்கு வைக்க ஒரு செகண்ட் போதும். உங்க வாழ்க்கையை தலையில புரட்டி போட அவர் வல்லவல்ல. ஆமென். அது வரைக்கும் தான் வனாந்தரத்துல இருந்துகிட்டு இருந்தான் தாவீது. அது வரைக்கும் வனாந்தரம். எல்லாரையும் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்ட்ட, நான் ஒருத்தன ராஜாவை அபிஷேகம் பண்ண போறேன், சவுல் எனக்கு பிரியமானதை செய்யலன்னு சொன்னாரு. ஆனா ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு சாமுவேல் ஈசாட்ட சொல்ற, ஒவ்வொரு ஆளா பசங்க ஒவ்வொருத்தவங்களா வந்துகிட்டு இருக்காங்க. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளா வராங்க. ஆனா இவன் அல்ல. இவன் சரீர தோட்டத்தை பார்த்து நீ எடை போடாத, நான் நினைத்தது வேற, இன்னும் யார் இருக்கான்னு கேளு. திருப்பி திருப்பி கேட்கிறான், இன்னும் ஒருவன் உண்டு. ஆமென். அவன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாரும் யுத்தத்துக்கு போகக்கூடியவன் தான், ஆனா இவனுக்கு எல்லா யுத்தங்களும் தெரியும். ஆனா ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுறான். ஆமென். அந்த மனுஷனை தான் கடவுள் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு. ஒரு கைத்தட்டு ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டீங்களா நீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கீழே கிடக்கிற ஜனத்தை தான் அவர் ராஜாவா மாத்துவாருன்னு சொல்றேன். ஆமென். உங்க பிள்ளைங்க தான் நாளைக்கு கலெக்டரா இருப்பாங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க தான் நாளைக்கு ஐபிஎஸ். ஆமென். உங்க பிள்ளைங்க தாங்க நாளைக்கு பெரிய ஊழியக்காரங்க. இந்த இந்த ஈரோட்ல எல்லாம் பிசினஸ் தான், நிறைய பிசினஸ் பண்றாங்க. நான் சொல்றேன், அந்த தொழில்களுக்கு அதிபதியா கர்த்தர் உங்க பிள்ளைகளை மாத்துவாரு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் உங்களை அப்படி பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. 11 மாசமா எப்படி நடத்தினார் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, இரவு பகல் சில நேரங்களில் தூங்காம இருந்திருப்பீங்க. நாளைக்கு நான் இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன், நாளைக்கு காலையில எனக்கு என்ன பிரச்சனை, கலங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நான் சொல்றேன், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் அற்புதமா நடத்தினாரு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென். அற்புதமா நடத்தினாரு சொல்லுவேன். உங்களுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உட, ஆமென் ஆமென், ஆமென். உங்க அழுகையெல்லாம் ஆனந்த களிப்பா மாத்தினாரு பாருங்க. சாம்பலுக்கு பதிலா சிங்காரத்தை உங்க வாழ்க்கையில. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். க்ளோரி. நீங்க நினைச்சிருப்பீங்க, இந்த இந்த காரியம் என் கையில வராம போயிடுச்சு, இது எனக்கு வரக்கூடியது, ஆனா இந்த நன்மை நான் பெற்றுக்கொள்ளக்கூடியது, ஆனா பெற்றுக்கொள்ள முடியாம போயிடுச்சு. நான் சொல்றேன், எல்லாம் நன்மைக்கு தான். குறித்த காலத்துக்கு வைத்திருக்கிற தரிசனம் அது நிறைவேறும். அது நிறைவேறுங்க. அது பொய் சொல்லாத அந்த தரிசனங்கள். ஆமென். அந்த தரிசனம், அந்த திட்டங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறது நிறைவேறும். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு நடக்கலையா, நாளைக்கு நடக்கும். ஆமா, அதாங்க விசுவாசம். இன்னைக்கு நடக்கலையா, யார் என் மேல கம்ப்ளைண்டே போட்டோம், நான் கடற்கரன் தான், என் மேல கம்ப்ளைண்ட் போட்டோம், போலீஸ்ட பிடிச்சு, ஆனாலும் சொல்றேன், என் தேவன் என்னை தப்பிக்க வல்லவர். ஆமே. சிறைச்சாலை கட்டுகள் உடையுதுன்னு சொல்றேன், எரிகோகள் உடையுது. ஆமே. உங்களுக்கு விரோதமா காணப்பட்ட எல்லா சாலைகளை உடையுது. பவுலும் சிலோவும் துதிக்கும் பொழுது அவங்க கட்டுகள் உடைந்ததுன்னு சொல்லுகிறேன். ஆமா, பேதுருவ பாருங்க, கர்த்தரே வெளியே கொண்டு வந்தாராம், கர்த்தரே கதவை திறந்தார். ஆமென். எத்தனை 4 காவல்களை தாண்டி கர்த்தரே திறந்து விட்டாராம். அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவன் உங்க வாழ்க்கையில செய்வாருங்க. ஆமென். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில செய்வாருன்னு சொல்றேங்க. எப்படிப்பட்ட மந்திரமோ. ஆமா, ஐயா சொன்னது போல, நான் கன்னியாகுமரி தான், அந்த பக்கம் கேரளால மந்திரத்துக்கு குறைவு கிடையாது. ஆனா நான் சொல்றேன், எல்லாம் காலுக்கு கீழே சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். ஆமா, உங்களுக்கு ஒரு மந்திரமும் இல்ல, குறியும் இல்ல, ஒண்ணு இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, நம்மள கண்மணியோ போல பாதுகாத்தார். ஆமே, கண்மணியோ போல.
தாவீது சொல்றார் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் பிள்ளை படிச்சது எம்மாத்திரம், ஆமா கல்லூரி ஃபீஸ் கட்டினது எம்மாத்திரம், எல்லாம் தேவ கிருபைன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவோ கேவலங்கள் வந்திருக்கும், ஆனா அவர்களுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்தி தான் வைப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக தான் உங்களுக்கு பந்தின்னு சொல்றேன், எதிரிகளுக்கு முன்பாக தான் உங்களுக்கு விருந்துங்க. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நகைத்தார்களோ, யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ, புறக்கணிச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாடிதான் உயர்வு. யோசேப்புக்கு அப்படி நடந்துச்சு, சும்மா பொய் இல்ல, ஏதோ கதையை சொல்லிட்டு போதுக்குல்ல. யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சுன்னு சொல்றேன், தாவீது வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சுன்னு சொல்றேன், எஸ்தர் மெர்தகாய் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆமென். அவங்க லைஃப்ல நடந்துச்சுங்க. அல்லேலூயா. லோத்து பாக்குறதெல்லாம் எடுத்துட்டு போனா, ஆனா ஆண்டவர் அதை விட பெரிதானவைகளை ஆபிரகாமுக்கு, நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு தான் போ, ஆமா அவனுக்கு என்ன நீதாயா பெரிய ஆளுன்னு சொன்னாரு. நான் சொல்றேன், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஆமான். தினமும் கர்த்தர் உங்களை நடத்துவார்னு சொல்றேன். ஏசாயா 58:11 பாத்தீங்கன்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில, ஆமா உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக, ஆமா நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல. கைகளை தட்ட மாட்டீங்களா? ஆமா, நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்க. நீங்க உங்க ஊற்று வற்றி போகாது, உங்கள் சுகம் வற்றி போகாது, உங்கள் ஆயுள் வற்றி போகாது, உங்க ஆசீர்வாதம் வற்றி போகாதுன்னு சொல்றேன். உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்க திட்டங்களும் நன்மைகளும் சகலமும் வற்றி போகாது, அது ஊறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் ஒரு கிராமத்தை சார்ந்தவன் தான். எங்க ஊர்ல நிறைய ஆறுகள் போகும். ஆனா சம்மர் டைம்ல, அதாவது கோடைகால நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல மணல் இருக்கும், தண்ணியே இருக்காது. அப்ப நான் சின்ன பையனா இருக்கும்போது கையை வச்சு அப்படி தோண்டுவேன். தோண்ட 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 தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. கலங்களா தெரியும், அதுக்கப்புறம் தெளிவாக இருக்கும். ஆமென். அவ்வளவு ருசியா இருக்குங்க அந்த தண்ணி. நான் சொல்றேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாதுங்க, விசேஷித்த பிள்ளைகள் சொல்றேன். உங்க பிள்ளைகள் விசேஷித்தவர்கள், பட்டணங்களை ஆளுகை செய்யறவர்கள். ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீருற்றை போலவும் நீங்க இருப்பீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஆமா, லூக்கா 1:37, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் நடக்கும் சொல்லுங்க. நம்புங்க, முடியும். என்ன வந்தாலும் என் அப்பா என் கூட இருப்பாரு சொல்லுங்க. யோபு நம்பலாம். ஆமா, எது நடந்தாலும், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னா கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களை அப்படி நடத்துவாருங்க. அவர் சொன்னது போல நடத்துவாரு. ஏசாயா 49:9 பாத்தீங்கன்னா, அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள். ஆமென். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல்கள் உண்டாகும். ஆமா, உங்களுக்கு மேய்ச்சல்கள் உண்டாகும் சொல்றேன். இயேசு நாமத்தினால சொல்லுகிறேன், உங்களுக்கு மேய்ச்சல்கள் உண்டாகும் சொல்லுகிறேன். சகல நீங்க இருக்கிற பட்டணங்கள்ல ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்றேன். ஆமா, சிலவங்க சொல்லுவாங்க, இந்த வீடு எனக்கு பிடிக்கல, இது சபிக்கப்பட்ட இடம். இல்ல, நான் சொல்றேன், நீங்க கால் வைக்கிற இடம் ஆசீர்வாதமா தான் மாறுன்னு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லு, ஒரு பட்டணத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் பொழுது அங்க ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா ஆமா, உங்கள் சாபங்களை மாற்றதான் அவரே இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் தரித்திரங்களை மாற்றதான் அவரே இறங்கி வந்திருக்கிறார் சொல்றேன். நம்ம பிரச்சனையை மாற்றதான் அவரே இறங்கி வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவர் தன்னுடைய சொந்த குமாரனை, சொந்த பிள்ளைய இயேசு கிறிஸ்துவ பிதா நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, மனு குலத்தின் பாவத்திலிருந்து மீட்பதற்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். அவர் வந்ததே சந்தோஷம். ஆமென். கையை தட்டுங்க பார்க்கலாம். அவர் வந்தது சந்தோஷம். ஆமா, ஒரு சந்தோஷம். மத்தேயு 2:10 பாத்தீங்கன்னா, ஆனந்த சந்தோஷம். ஆமென். ஆனந்த சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்தது ஆனந்த சந்தோஷம்.
இயேசு பிறந்தது ஆனந்த சந்தோஷம். இந்த மாதம் முழுசும் பாருங்க, எல்லா இடங்களிலும் நீங்க பாருங்க, அப்படி இருக்கும் அலங்கரிப்புகள். அல்லேலூயா. ஆமா, அப்படி இருக்குங்க. ஆனா ஒரு சந்தோஷத்தின் தேவன். ஆமென். துக்கத்தின் தேவன் அல்லங்க, சந்தோஷத்தின் தேவன். ஆமென். ஒருவேளை நீங்க வேதனைப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில இருக்கும். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமா, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறி, ஏன் தெரியுமா? உங்கள் துக்கத்தை மாற்ற, உங்கள் தரித்திரத்தை மாற்ற, உங்கள் மரணக்கட்டுகளை மாற்ற, உங்கள் வியாதி, பலவீனம், சாபம் எல்லாம் அவர் சிலுவையில சுமந்தார் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஏசாயா 35:10 பாத்தீங்கன்னா, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும். ஆமா, ஹல்லேலூயா. சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்கள் அடைவீர்கள். ஜாய்ஃபுல், மகிழ்ச்சி, சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சியை நீங்க அடைவீர்கள் என்ன சொல்றேன். புதிய வருஷத்துல புதிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார்னு சொல்றேன். இதுவரைக்கும் நடக்காதத உங்க லைஃப்ல நடக்கும் சொல்லுகிறேன். ஆமே. இதுவரைக்கும் பார்க்காத நன்மைகளை இனி நீங்க பாப்பீங்க. ஆமே. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கலையோ எல்லாம் நடக்கும். பிலீவ் பண்ணுங்க, கையை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்காதவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் சொல்லுகிறேன்.